பிரைஸ் த லார்ட். எதுக்கு ஜெபிக்கணுங்க சொல்லுங்க? எனக்காக எங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணால் போதும்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நம்மளுடைய ஜெபம் அவசியமாக இருக்கிறது. ஏசப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் மத்தேயு, மார்க்கு, யோவானில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசப்பா விடிய காலம் இருட்டோட எழும்பி போய் ஜெபம் பண்ணியிருக்காங்க. நைட்டு போய் ஜெபம் பண்ணியிருக்காங்க. கெத்சமனே தோட்டத்தில் ஒரு உபத்திரம் வர்றதுக்கு முன்னாடி ஏசப்பா முழங்கால நின்று 3 நேரம் ஜெபம் பண்ணியிருக்காங்க. ப்ரேயர் பண்ணுறதுக்கு சீஷர்களை கூப்பிட்டாங்க, அவங்க ஜெபம் பண்ணலை. அப்போது ஏசு குமாரன் அவரே வந்து ஜெபம் பண்ணியிருக்கார். பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏசப்பா ஜெபத்தில் உறுதியாக தரித்து இருந்திருக்காங்க. நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த உபத்திரவத்தை கடந்து போகணும்னா ஜெபம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. அந்த காலத்தில் எங்கள் தாத்தா 83 வயசுலேயும் நேர் முழங்காலில் நின்று ஒரு கட்டில் மேலே பைபிள் வச்சுட்டு அவங்க ப்ரே பண்ணுவாங்க. 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் கூட நிற்கிறாங்க. ஆனால் நம்மளால் இப்போ அப்படி நிற்க முடியல. பலவீனம், சோர்வு, இந்த மாம்சீகம் சொல்கிறத நம்ம கேட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஆவிக்குரியவர்களாக எழும்பி நிற்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோமா? முழங்கால நின்று ஜோம் பண்ணு. அந்த முழங்கால யுத்தம் செய்கிறது வந்து எவ்வளோ ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும்னு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? நம்ம தலைமுறைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம சந்ததிக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏசப்போட இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். முழங்கால நின்று ஜோம் பண்ணணும். வானத்தை நோக்கி ஏறெடுத்து, கரங்களை நோக்கி ஏறெடுத்து ஏசப்பாவை நோக்கி கூப்பிடணும். அதிகாலை எந்திரிச்சு ஏசப்பாவை தேடணும்னு நம்ம சந்ததிக்கு சொல்லி கொடுக்கணும். ஆலயத்துக்கு கரெக்ட் டைமுக்கு போகணும். சில பேர் ஸ்கூலுக்கு கரெக்ட் டைம் போயிடுறாங்க. இப்போ பார்த்தோன்னா ஸ்பெஷல் கிளாஸ் இல்லை சண்டே வந்து இந்த இர்ரெகுலர் கிளாஸஸ்லாம் நடக்குது, கரஸ்பாண்டன்ட் கிளாஸஸ்லாம் நடக்குது அப்படி சொல்லிட்டு சர்ச்சே கட் பண்ணிடுறாங்க நிறைய பிள்ளைங்க. அப்படிலாம் கட் பண்ணக்கூடாது. பேரண்ட்ஸு நம்ம தான் சொல்லணும் நம்ம பிள்ளைங்களுக்கு, கிளாஸஸ் ஆர் நாட் இம்பார்ட்டண்ட், சண்டே சர்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும். வளர தலைமுறைகளுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். வெள்ளிக்கிழமை ஆனால் ஆலயத்துக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு பிள்ளைங்க போகலையா அட்வைஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம ப்ரேயரில் நிற்போம். கண்டிப்பாக ஒரு நாள் பிள்ளைங்க வர வைப்பாங்க ஏசப்பா. எல்லாருமே ஏசப்பா கிட்ட வந்து தானே ஆகணும்.